ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 2 நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசனுக்குள்ள போலாமா? லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு ரீகால். பிளேஸ் வேல்யூனா இட மதிப்பு. அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூ இருக்கும். பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக், 10 லேக், கோர், 10 கோர், இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் இங்க 3 பிளேஸ் வேல்யூ மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100. அதாவது ஒன்றுகள், டென்ஸ்னா பத்துகள், 100னா நூறுகள். ஓகேங்களா? ஏன் நான் 3 மட்டும் கொடுத்துருக்கேன் 3 காலம்? ஏன்னா நமக்கு 3 டிஜிட்ஸ் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். அதனாலதான் ஒன்ஸ், டென்ஸ், 100 இருக்கு. இதே 4 டிஜிட் இருந்ததுன்னா இங்க 1000 எக்ஸ்ட்ரா வரும். இதே வந்து 5 இருந்ததுன்னா 10,000 வரும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நமக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல 3 டிஜிட், அதனால ஒன்ஸ், டென்ஸ், 100 இருக்கு. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன நம்பர் இருக்கு? 7. 7 அப்படிங்கிறது 1 டிஜிட் நம்பர், அதாவது ஓர் இலக்க எண், ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கு. இதுக்கு பிளேஸ் வேல்யூ பண்ணலாமா? எப்படியுமே பிளேஸ் வேல்யூ இந்த டைரக்ஷன்ல தான் போகணும். அதாவது ஒன்ஸ், டென்ஸ், 100 இப்படிதான் போகணும். ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, என்ன மட்டும் தான் இருக்கு? ஒன்னு தான் இருக்கு, ஒன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஒன்ஸ் வேல்யூ குறிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 38. இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். நம்ம எப்பயுமே பிளேஸ் வேல்யூ இப்படிதான் மார்க் பண்ணணும். 38 இருக்கு. அதாவது சில பேர் என்ன பண்ணுவீங்க, இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. நம்ம இந்த டைரக்ஷன்ல தான் போகணும். ஃபர்ஸ்ட் கடைசியில இருந்து தான் போகணும். அப்ப இது ஒன்ஸ், இது டென்ஸ், இங்கதான் நம்பர் இருந்துச்சுன்னா அது 100 இப்படிதான் போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 எந்த வேல்யூல இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூல இருக்கு. அதனால ஒன்ஸ். அடுத்து ஒன்ஸுக்கு அடுத்தது டென்ஸ் வருமா? அப்ப டென்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. அப்ப 3 அப்படிங்கிறது டென்ஸ் பிளேஸ்ல வந்துருச்சு. 100ல ஏதாவது இருக்காப்பா? ஒண்ணுமே இல்ல, வெறும் 38 2 டிஜிட் நம்பர் தான் இருக்கு. அதனால ஒன்ஸ், டென்ஸ் மட்டும் வருது. அப்ப எப்படி எழுதிருக்கோம் நம்ம? 3 டென்ஸ் இருக்கு, 3 டென்ஸ், 8 ஒன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 432. இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணலாமா? நான் எப்படி சொல்லியிருக்கேன், இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ் வந்து மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 432 நம்பர் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், இப்படிதான் நான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 எந்த பிளேஸ்ல இருக்கு? ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஒன்ஸ். அடுத்து 2க்கு அடுத்தது பாருங்க 3. 3 எந்த பிளேஸ்ல இருக்கு? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ஒன்ஸ், டென்ஸ், அப்புறம் 100. 100 என்ன இருக்கு? 4. அப்ப 100. ஓகேங்களா? அதான் கொடுத்துருக்கேன். 400 இருக்கு, 3 டென்ஸ் இருக்கு, 2 ஒன்ஸ் இருக்கு. எப்படி பிளேஸ் வேல்யூ மார்க் பண்றதுன்னு தெரியுதாப்பா? நெக்ஸ்ட் அடிஷ்னலா ஒன்னு நீங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. 10 ஒன்ஸ் மேக் 1 10. அதாவது 10 ஒன்றுகள் சேர்ந்து ஒரு 10 உருவாக்குமா? அதாவது ஒன்னா பாருங்களேன், தனித்தனியா 1 2 3 4 5 6 7 8 9 10. அது 1 அப்படிங்கிறது 10 இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 ஆயிடுது. 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆயிடுது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 10 டென்ஸ் மேக்ஸ் 100. அதாவது இந்த டென்ஸ் இருக்குல்லப்பா, இந்த ஒரு 10 இருக்குல்ல, இந்த ஒரு 10 வந்து 10 வாட்டி சேர்ந்து 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆகும். அது பாருங்க, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 100 இருக்கா? அதான் 10 10 மேக்ஸ் 100. ஓகேங்களா? புரியுதா? லெசன்குள்ள போலாம். ஃபார்மேஷன் ஆஃப் தி நம்பர் சச் அஸ் 10, 100 and 1000. அதாவது 10, 100, 1000 அப்படிங்கிற நம்பர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒன்னும் இல்ல, அதாவது 9 அப்படிங்கிற சிங்கிள் டிஜிட்டோட 1 ஆட் பண்ணோம்னா 10 அப்படிங்கிற 2 டிஜிட் கிடைக்கும். அதே மாதிரி 99 அப்படிங்கிற 2 டிஜிட் நம்பரோட 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிற 3 டிஜிட் கிடைக்கும். 999 அப்படிங்கிற 3 டிஜிட் நம்பரோட 1 ஆட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிற 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும். இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. 100 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர். ஏன்னா 100ல இருந்தா 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஸ்மாலா இருக்கும். அதே மாதிரி 1000 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஏன் அப்படின்னா 1000ல இருந்தா 4 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 100 அப்படிங்கிற நம்பரை நம்ம அபாகஸ்ல குறிக்கலாம். We shall represent 100 in an abacus. அதாவது 100 அப்படிங்கிற நம்பர் அபாகஸ்ல குறிக்கலாம். அபாகஸ்னா தமிழ்ல ஆணிவணி சட்டம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 100. 100க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ போட்டுடலாமா? 100 நம்பர் சைட்ல எழுதிக்கங்க. எப்படி நம்ம பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ண சொல்லியிருக்கேன்? இந்த டைரக்ஷன்ல தான். ஃபர்ஸ்ட் இது என்னதுப்பா? ஒன்ஸ் பிளேஸ். இது என்னதுப்பா? டென்ஸ் பிளேஸ். இது என்னதுப்பா? 100. எழுதிக்கங்க. இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ்,
இது 100. எழுதியாச்சா? இது அப்படியே இங்க எழுதுங்க பார்ப்போம். ஒன்ஸ், டென்ஸ், 100. ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. டென்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? அதுவும் 0 தான் இருக்கு. 100ல என்னப்பா இருக்கு? 1 இருக்கு. எழுதியாச்சா? இப்ப இதுல இருந்து தான் இந்த ஆணிமணி சட்டத்தை நம்ம நிரப்ப போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல ஏதாவது இருக்காப்பா? ஒண்ணுமே இல்ல, 0. இப்ப ஒண்ணு குறிக்க வேணாம். டென்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குப்பா? அதுவும் 0, ஒண்ணுமே இல்ல, குறிக்க வேணாம். அடுத்து 100ல 1 இருக்கு. அப்ப ஒரே ஒரு மணியை போட்டுக்காங்க. இப்ப இதுதான் 100 அபாக்கஸ்ல. புரியுதா எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட் புக்ல பாருங்க, நம்பர் பிளாக்ஸ், அபாக்கஸ், நியூமரல் ஃபார்ம் அண்ட் நம்பர் நேம். அதாவது நம்பர் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அபாக்கஸ் அதை நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து நியூமரல் ஃபார்ம், அதாவது பிளேஸ் வேல்யூ. அடுத்து அந்த நம்பரோட நேம் எழுதணும். ஃபர்ஸ்ட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளாக்ல. அதாவது இந்த இதுல எத்தனை இருக்குப்பா? 100. அதாவது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஒரு 100, திருப்பி என்ன, திருப்பி ஒரு 100 இருக்கு. அடுத்து டென்ஸ்ல இருக்கா? ஒன்ஸ்ல இருக்கா? கிடையாது. அப்ப வெறும் 100, 100, 200 இருக்கு. அப்ப 200 அபாக்கஸ்ல குறிக்கிறாங்க. ஒன்ஸ்ல எதுவுமே இல்ல, டென்ஸ்ல எதுவுமே இல்ல, 2 இருக்கு. அதான் இங்க நியூமரல் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ எழுதிருக்காங்க. அது நம்பர் நேம்ல எழுதிருக்காங்க 200. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு 100. அடுத்து டென்ஸ் பிளேஸ்ல ஏதாவது கொடுத்துருக்காங்க? 10 வரி எதுவுமே இல்ல. அடுத்து ஒன்ஸ் மட்டும் 2 கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? 102. 102 எப்படி போறதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். 102. இது என்ன பிளேஸ்பா? ஒன்ஸ். அடுத்தது டென்ஸ் வேல்யூ. அடுத்து 100. எழுதிக்கங்க. 2 ஒன்ஸ். அடுத்து இது டென்ஸ் பிளேஸ். அடுத்து இது 100. எழுதியாச்சு. இப்ப அப்படியே இந்த பாக்ஸ்ல எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், டென்ஸ், 100. ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. டென்ஸ் பிளேஸ்ல 0. அடுத்து 100ல 1. இது நம்ம அபாக்கஸ்ல குறிப்போமா? ஒன்ஸ், டென்ஸ், 100. மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். 1, 2. அடுத்து டென்ஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அடுத்து 100ல என்ன இருக்கு? ஒரே ஒரு பீட் இருக்கு. குறிச்சாச்சா? இதான் 102ஓட அபாக்கஸ். ஓகேங்களா? புரியுதா? இப்படிதான் அபாக்கஸ் போடணும். இப்ப இதை நம்ம அங்கே நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க 102. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நான் சொன்னதா கொடுத்துருக்காங்க. 10 ஒன்ஸ் ஈக்குவல் டு ஒரு 10. அதாவது 10 ஒன்றுகள் சேர்ந்து ஒரு 10 உருவாக்கும். அடுத்து 10 டென்ஸ் ஈக்குவல் டு 100. அதாவது 10 இருக்குல்லப்பா, 10 10 10 வாட்டி சேர்ந்து ஒரு 100 உருவாக்கும். அடுத்து இந்த 10 100 சேர்ந்து ஒரு 1000 உருவாக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி இங்க கொடுத்துருக்காங்கல்லப்பா, இதே மாதிரிதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரிதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு 100 வந்துருச்சா? எழுதிக்கங்க மேல. அடுத்தது பாருங்க, இது ஒரு 100 இருக்கு. அப்ப இது ஒரு 100 எழுதியாச்சு. அடுத்து டென்ஸ் எதுவுமே இல்ல, என்னதான் இருக்கு? ஒன்ஸ் தான் இருக்கு. எத்தனை? 1, 2, 3, 4 4 இருக்கு. அப்ப 4 ஒன்ஸ் எழுதியாச்சா? அப்ப எந்த நம்பர் வரும்? 100 100. அப்ப 200. டென்ஸ் எதுவுமே இல்ல, 4. அப்ப 204. என்ன நம்பர் வரும்? 204. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபில் பண்ணலாமா? அபாக்கஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நியூமரல் ஃபார்ம் அண்ட் நம்பர் நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் பிளேஸ். இது என்னதுப்பா? டென்ஸ். இது 100. அப்ப இந்த பாக்ஸ் எழுதிக்கலாமா? ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. டென்ஸ் பிளேஸ்ல 0. 100ல 2 இருக்கு. ஓகேவா? இப்போ அபாக்கஸ்ல நம்ம ரைட்டா இருக்கான்னு பாப்போமா? ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரம் 4 இருக்கா? 1 2 3 4 இருக்கு. டென்ஸ்க்கு 0 ஒண்ணுமே இல்ல, கரெக்ட். 100ல 2 1 2. அப்ப இது கரெக்ட். அடுத்து நம்பர் நேம், அந்த நம்பரை அவங்க எழுத்தால எழுதியிருக்காங்க 204. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான். இது ஒரு 100 100 100 100 100. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 3 தாடி டென்ஸ். அடுத்து ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. எழுதுங்க பாப்போம். 100 எல்லாம் எழுதியாச்சு. அடுத்து இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10. அடுத்து சிங்கிள்ஸ் 2 2 தான் இருக்கு. 2 ஒன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த நம்பர்ல எழுதலாமா? அப்ப 100 100 100 100 100 500 இருக்கு. அப்ப 500. டென்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? 1 2 3
3 இருக்கு. இப்போ 530 ஒன்ஸ் எத்தனை இருக்கு 2. அப்ப 532 நம்பர் எழுதியாச்சப்பா. இது பிளேஸ் வேல்யூ, இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது 100. இப்ப அந்த பாக்ஸ்ல எழுதலாமா? ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா என்ன இருக்கு? 2 இருக்கு. டென்ஸ் பிளேஸ்க்கு நேரா 3 இருக்கு. அடுத்து 100க்கு நேரா 5 இருக்கு. இப்ப அபாகஸ்ல ரைட்னு பாப்போமா? ஒன்ஸ் பிளேஸ்ல 2 இருக்கு. 1 2 கரெக்ட். அடுத்து டென்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. 1 2 3 கரெக்ட். அடுத்து 100 இருக்கு. எத்தனை? 5. 1 2 3 4 5. அப்ப இது ரைட்டு. அடுத்து பாருங்க நம்பர் நேம். இந்த நம்பர் நேம் அப்படி எழுதுங்க பார்ப்போம். 532 எழுதியாச்சு. 532. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதே மாதிரி பிளாக் பிளாக்கா கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளாக் 100, இது ஒரு 100, இது ஒரு 100, இது ஒரு 100. டென்ஸ் பிளேஸ்ல எதுவுமே கொடுக்கல. ஒன்ஸ் மட்டும் எத்தனை கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. எழுதுங்க பார்ப்போம். எழுதியாச்சு. அப்ப என்ன வரும்? 100, 200, 300, 400. 400 இங்க 3 ஒன்ஸ் இருக்கு. அப்ப 403 எழுதியாச்சா? இதுல வந்து நம்ம அபாக்கஸும் நாம தான் ஃபில் பண்ணணும். இந்த நம்பர் இதுவும் நாம தான் ஃபில் பண்ணணும். நேமும் நாம தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது எந்த வேல்யூ? ஒன்ஸ். இது வந்து டென்ஸ். இது வந்து 100. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் வேல்யூ ஃபில் பண்ணிடலாமா? ஒன்ஸ் பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 3 இருக்கு. அடுத்து டென்ஸ் பிளேஸ்ல 0, 100ல 4, 403. இப்போ அபாகஸ்ல இதை ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. அப்ப 3 பீட்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3. அதே மாதிரி டென்ஸ் பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? 0, ஒண்ணுமே இல்லை, விட்டுருங்க. அடுத்து 100 பிளேஸ்ல 4 இருக்கு. அப்ப 4 பீட்ஸ் போட்டுக்கலாமா? 1 2 3 4. அவ்வளவுதான். என்னது? 403. எழுதுங்க பார்ப்போங்க. எழுதியாச்சா? 403. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அதே மாதிரி தான் 100 100 100 100. இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, 2 10s அண்ட் எத்தனை? 5 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. எழுதுங்க பார்ப்போம். எழுதியாச்சு. ஒரு 100, 200, 300, 400. எத்தனை 10? 1 2. அப்ப 20 வந்துருச்சு. அப்போ 420. எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 5 ஒன்ஸ் இருக்கு. அப்ப 425. எழுதுங்க பார்ப்போம். எழுதியாச்சா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ பார்த்துடலாமா? இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது 100. இந்த டேப்லெட் காலம்ல ஃபில் பண்ணுங்க. ஒன்ஸுக்கு நேரா 5, டென்ஸ்ல 2 இருக்கு, 100ல 4 இருக்கு. இப்ப அபாகஸ் ஃபில் பண்ணலாமா? ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. அப்ப 5 மணி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. 5 போட்டாச்சா? அடுத்து டென்ஸ்ல பாருங்க. டென்ஸ்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப டென்ஸ்க்கு நேரா 2 பீட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. 1 2 2 பீட்ஸ். அடுத்தது பாருங்க, 100க்கு நேரா 4 இருக்கு. அப்ப 4 பீட்ஸ். 1 2 3 4 போட்டாச்சா? இப்ப அப்படியே எழுதுங்க பாப்போம். நம்பரால 425 எழுதியாச்சா?